சரி ஸ்டார்ட் பண்ணப்பா. நோட் எடுத்து வை. லா ஆஃப் மோஷனில் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன்னா தமிழில் ஒரசிட்டி போகிறது. என்ன ஒரசிட்டி போகுது, அது எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பார்ப்போம். சரி கணக்கா வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோடு ஒன்று இருக்குது. இந்த ரோடு ஃபுல்லாகவே டைல்ஸில் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குதுன்னு அர்த்தம். பண்ண மாட்டாங்க, சும்மா எக்ஸாம்பிள். இப்போ ஒரு ரோடு இருக்குது, அது ஃபுல்லாகவே டைல்ஸ் கல்லே செஞ்சுருக்காங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும்னு அர்த்தம். இப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு வெஹிக்கிளில் சார் போகிறேன் அப்படின்னா, இந்த வெஹிக்கிளில் சார் போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்னா என்ன ஆயிடுவேன்னா, ஜென்ரலாக என்னவே நீயே சொல்லிவிடுவேன், ஸ்லிப் ஆகிடுவேன் சார், ஸ்லிப் ஆகிடுவீங்க சார். ஓகேவா? இதுக்கு காரணம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதாவது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மூத் சர்ஃபேஸில் இந்த சர்க்கிள் வீல் ஏன் வந்து நிற்க மாட்டேங்குது, வலிக்க விடுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ எந்த கான்செப்ட் வருதுன்னா, உராய்வுங்கிற கான்செப்ட் வருது. ஃப்ரிக்ஷன் எஃப்கேன்னு சொல்லுவாங்க, ஸ்மால் லெட்டர் எஃப்கே, அது கைனடிக்கில் சொல்கிறேன். ஸ்மால் லெட்டர் எஃப் அப்படிங்கிறது ஃப்ரிக்ஷன். இதோட யூனிட் நியூட்டன் தான். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். ஃப்ரிக்ஷன் சொல்கிறத விட ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னு சார் சொல்லலாம். இது அப்போ எங்கே சார் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்லிப் ஆகக்கூடாதுன்னா இந்த ரோடு என்னவாக இருக்கணும், ரஃப்பாக இருக்கணும். ரஃப்பாக இருக்குன்னா ரோடில் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க, ஜல்லிக்கல்ல தான் பண்ணியிருப்பாங்க. சுக்கு 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 நிறைய ஜல்லி. ஸோ இந்த ஜல்லியெல்லாம் ஏன் போடுறாங்க? இப்போ நான் அதே வண்டியில் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என் டயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கல்லில் நல்லா ஒட்டணும். புரிஞ்சுக்க. அப்போ இந்த இடத்துல என்ன கிரியேட் ஆகுதுன்னா, கான்டாக்ட் கிரியேட் ஆகணும். அது எப்போ கிரியேட் ஆகும்னா, ரோடு ரஃப்பாக இருக்கிறப்ப தான் உனக்கு என்ன கிரியேட் ஆகும், கான்டாக்ட் கிரியேட் ஆகும். சார் இப்போ இது கான்டாக்ட் ஃபோர்ஸ் தானே சார்னா, ஆமாம். இப்போ கான்டாக்ட் ஃபோர்ஸுக்கும் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸுக்கும் சம்மந்தம் இருக்கானா, இருக்குது. பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கும். அப்போ இந்த இடத்துல கான்டாக்ட் கண்டிப்பாக வேணும். இந்த இடத்துல கான்டாக்ட் ஆகிறது கஷ்டம்மா, இந்த இடத்துல கான்டாக்ட் ஆகிறது கஷ்டம். அதனால தான் ஈஸியாக வலிக்கிறோம். இப்போ இந்த டைல்ஸ்கல்ல ரூம் இருக்குன்னா இதில் நம்ம சைக்கிள் கூட ஓட்ட முடியாது, கீழே விழுந்துருவோம். அதே ஒரு தரை போட்டிருந்தால் கொஞ்சம் கஷ்டம், ஆனால் ஓட்ட முடியும். அதே மண் ரோடு ஜல்லி ரோடுனா நல்லா ஓட்ட முடியும். அப்போ எந்த அளவுக்கு அந்த ரஃப் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். ஞாபகம் வச்சுக்கணும். ரஃப் சர்ஃபேஸில் தொடு விசை நல்லா உருவாகும். ஸ்மூத் சர்ஃபேஸில் தொடாது, வலிக்கிட்டே போகும். புரியுதா? இதுதான் முதல் பாயிண்ட்டு. சரி சார், ஓகே. ஆனால் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லைன்னா சொல்கிறேன். இப்போ இந்த வண்டியில் நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னா, நான் முன்னாடி போயிட்டுருக்கேன், ரோடு இந்த பக்கம் போயிட்டுருக்கு. அப்போ என்னோடய வெலாசிட்டி இந்த பக்கம். பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். ஆனால் லிசன், நான் இந்த பக்கம் போயிட்டுருக்கேன் பார்த்தீங்களா, இது ரோடோட திசை. ரோடோட திசைக்கு ஏற்ற மாதிரி நான் போயிட்டுருக்கேன். இந்த கான்செப்ட் தான் ரிலேட்டிவ் மோஷன்னு சொல்லுவாங்க. பட் இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு. அது ரிலேட்டிவ் வெலாசிட்டி நடத்துகிறப்ப சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன கிரியேட் ஆகுதுன்னா, ரிலேட்டிவ் மோஷன் கிரியேட் ஆகும். அதாவது ஒரு குறிப்பிட்ட பாதையை நான் தொடர்ந்து போயிட்டே இருக்கேன். அதாவது தொடர்பு விசை இல்லைன்னா சார்பு இயக்கம்னு சொல்லலாம். சரி சார், சார்பு இயக்கம் நடக்குது, இந்த ரோடை பொறுத்து நான் ஓட்டுறேன். இப்போ இந்த இடத்துல ரோடும் விஷயந்தான் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல ரோடும் நானும், நாங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன இருக்குது, ரிலேட்டிவ் மோஷன் இருக்குது. சரி, ஓகே. ஆனால் பொதுவாக என்னென்னா, இந்த ஃப்ரிக்ஷன் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். மொதல் பாயிண்ட்டே கீ பாயிண்ட்டு. இந்த ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, நான் முன்னாடி போகிறேன்னா டயரில் பின்னாடி கிரியேட் ஆகும். நான் முன்னாடி போகிறேன்னா டயரில் பின்னாடி கிரியேட் ஆகும். சார் நிறைய ஃப்ரிக்ஷன் வந்துச்சுன்னா என்ன சார் ஆகும்? நல்லா கான்டாக்ட் ஆச்சுன்னா நகரவே நகராது. நல்லா பாயிண்ட் புரிஞ்சுக்கோ. அப்போது நான் முன்னாடி போகிறேன்னா பின்னாடி கிரியேட் ஆகக்கூடிய இந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். சரி சார், ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இந்த இடத்துல உருவாகுது. இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தால் ஆபத்து, கம்மியாக இருந்தாலும் ஆபத்து. சரியா? அப்போ எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை டிஃபைன் பண்ணுறது மியூ. ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ரோட்டில் எவ்வளோ ஃபோர்ஸ், அதாவது எவ்வளோ ஃப்ரிக்ஷன் இருக்கணும், இருந்துச்சுன்னா அதிகமாக இருந்தால் வண்டி நகராது, நல்லா ஒட்டிக்கும். கம்மியாக இருந்தால் விழுந்துருவோம். அப்போது கரெக்டான வேல்யூ கொடுக்கணும்னா அந்த ரோட்டோட மியூ வேல்யூ நமக்கு தெரியணும். மியூனா என்ன சார்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப், சொல்லி பழகு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் தான். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன்.
பெரிய கஷ்டம் இல்லையே. ஸோ உராய்வு குணகம் சார், இதோட யூனிட் சொல்லுங்கள் சார். ஆனால் இந்த குணகன்னு வருது பார்த்தீங்களா, கோஎஃபிஷியன்ட் குணகன்னு வருது பார்த்தீங்களா, அதுக்கு யூனிட் கிடையாதுமா, யூனிட் லெஸ் தான். அதை எப்படி நான் அப்புறம் ப்ரூஃப் பண்ணுறேன், லேட்டராக ப்ரூஃப் பண்ணுறேன் ஃபார்முலா போக போக. கொஷின் பேப்பரில் இவனை எப்படி சார் கண்டுபிடிக்கலாம், கொஷின் பேப்பரில் 0.2 0.4ன்னு யூனிட் இல்லாமல் ஒரு நம்பர் இருக்கும். அதுதான் என்னது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஒருவேளை 0 ஆயிடுச்சு, அது ஸ்மூத் சர்ஃபேஸ். 0 ஆகலை, ஒரு குறிப்பிட்ட வேல்யூ வச்சுருக்கு, அதிகமாக இல்லை கம்மியாக தான், இப்போ டெசிமலில் தான் வரும். மொத்தம் 0 இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. சரி சார், ஓகே. இதில் நீங்கள் ஏதோ ஒரு பாயிண்ட் சொன்னீங்களா, அது தனியாக சொல்லுங்கள் சார், நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் எழுதி போடுறேன் என்ன சார் சொன்னோம் அப்படின்னு. ஸ்டார் பாயிண்டில் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ், இந்த கலர் தெரியுதுல்ல, friction force opposes the relative motion. relative motion எந்த பக்கம் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல friction force ஆல்வேஸ் இருக்கும். ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, ரஃப் சர்ஃபேஸ், இந்த இடத்துல ஒரு பொட்டி இருக்கு, நான் முன்னாடி நவுத்துறேன் 2 மீட்டர்/செகண்ட் வேகத்தில் முன்னாடி போகுது அப்படின்னா, ஆனால் friction force பின்னாடி இருக்கும். ஓகேவா, friction force பின்னாடி இருக்கும். ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும் சார். ஒரு இன்க்ளைன் பிளேனில் இது கீழே போகுது, இது வந்து ரஃப் சர்ஃபேஸ் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸு பின்னாடி இருக்கும். அது ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இருந்துச்சுன்னா ஆக்சலரேஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் டெவலப் ஆகும். அதுதான் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்போஸ் த ரிலேட்டிவ். சார்பிகத்துக்கு எதிராக தான் உராய்வு விசை இருக்கும். இது எப்பயுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஒரு பாடி ரோல் ஆகி போகுதுன்னா கூட ஞாபகம் வச்சுக்கணும், இப்படி போனால் கூட அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். கரெக்டாக இது கிளியர். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு டெவலப் ஆகும். இன்னும் நிறைய ஃப்ரீ பாடி டயக்ராமில் நான் சொல்லித்தரேன். ஓகேவா, இன்னும் இது ரோலிங் அண்ட் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், இது தனி டாபிக் இருந்தாலும் சொல்கிறேன். இது ரோலாகி முன்னாடி போச்சுன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸு பின்னாடி இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கண்டிப்பாக தேவை, ஆனால் அளவு கடந்து இருக்கக்கூடாது, அளவுக்கு கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அப்போ எதுக்குள்ளே சார் இருக்கலாம்னா ஜென்ரலாக 0ல் ஆரம்பித்து 1க்குள்ளே இருக்கும். அது சர்ஃபேஸ், சாரி இது சர்ஃபேஸு. இது என்ன தருன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். சார் இது எது சார், எந்த டீட்டெயில்ஸ் சார் தரும், டீட்டெயில்ஸ் அபவுட் ரோடு தானே, ரோடு சர்ஃபேஸு வாட் எவர். ஓகேவா, பொதுவாக இது 0லேருந்து 1 வரைக்கும் இருக்கும். 1க்கு மேலே போனாலும் கஷ்டம், 0னாலும் கஷ்டம். அதனால தான் 0.2 0.3 அது 0லேருந்து 1க்குள்ளே தான் இருக்குது. இது வந்து பொதுவாக தான் இந்த வேல்யூஸுக்குள்ளே தான் மியூ வேல்யூ இருக்கும். மியூக்கு யூனிட் இருக்கானா யூனிட் கிடையாது. யூனிட் இல்லைங்கிற பட்சத்தில் டைமென்ஷனும் கிடையாது. அது கூட நமக்கு நீட்டில் தனிப்பட்ட ரீதியில் கேட்ட கொஷின் தான். அதையும் நம்ம என்னது நல்லா மெமரி பண்ணிக்கணும். இது வரைக்கும் கிளியரா? ஸோ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ரிலேட்டிவ் மோஷனுக்கு ஆப்போசிட் டைரக்டில் இருக்கும். அந்த ரோடோட சர்ஃபேஸ் நேச்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு அதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கண்டிப்பாக தேவைப்படும். எழுதிக்கலாம், கவனி. சரியா? ஸ்மூத் சர்ஃபேஸில் நமக்கு என்ன கிரியேட் ஆகாது, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகாது. நோட் பண்ணிக்கப்போ, பாயிண்ட் நோட் பண்ணிக்கோ. கவனி. ஸோ ஃப்ரிக்ஷனில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், இன்னொன்று கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்னென்னா, ஃப்ரிக்ஷன் ரொம்ப அதிக அமௌண்ட் கிடைச்சதுனால அந்த பாடி என்ன ஆகாது, நகராது, ரெஸ்ட்டில் இருக்கும். எதுக்குன்னு எந்த ஃபார்முலாவும் கிடையாது. கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா உடம்பு நகர ஆரம்பிச்சிருக்கும், உடம்பு வந்து நகர ஆரம்பிச்சிருக்கும். அந்த மோஷனுக்கு பேர் இந்த ரோடை பொறுத்து ரிலேட்டிவ் மோஷன். ஸோ ரிலேட்டிவ் மோஷன் கிடைச்ச உடனே ஆப்போசிட் டைரக்ஷனில் கிரியேட் ஆகும். அதுதான் கைனடிக் ஃப்ரிக்ஷன், எஃப்கே. அது பேர் தான் கைனடிக் ஃப்ரிக்ஷன், எஃப்கே. இதுக்கு ஃபார்முலா மியூகே டைம் என். இதுக்கு பேர் மியூகே டைம் என். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்.
ஆனால் ஃப்ரிக்ஷனில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாட்டிக்கு, இன்னொன்று வந்து கைனேட்டிக்கு. கைனேட்டிக் மட்டும் தான் ஃபார்முலா இருக்குது. என்னன்னு கேட்டோன்னா μk டைம் n. மியூனா ஒன்றும் இல்லை, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனேட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகே வேணா இது வந்து என்ன ஃப்ரிக்ஷன்? கைனேட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ கைனேட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனேட்டிக் ஃப்ரிக்ஷன். n ஃபார் நார்மல் ரியாக்ஷன். சரியா? இந்த பாயிண்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஜென்ரலாக ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இது நார்மல் ரியாக்ஷனை டிபெண்ட் ஆகிருக்கும். நார்மல் ரியாக்ஷனை என்னன்னு சொல்கிறேன், எந்த அளவுக்கு தொட்டுட்டு இருக்கோ அந்த அளவுக்கு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். இன்னொன்று வந்து எந்த அளவுக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோடு ரஃப்பாக இருக்கோ அந்த அளவுக்கும் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். ஸோ F directly proportional to n, F directly proportional to mu also. அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணால் F equal to mu time n. ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் யூனிட் நியூட்டன், நார்மலுக்கு நியூட்டன். நியூட்டன் கெட்டிங் கேன்சல். அதனால் மியூ என்னது? யூனிட் லெஸ் டைமென்ஷ் லெஸ். நோட் பண்ணிப்பா. சரிப்பா, கவனிப்பா, எழுதிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன சொல்லி தர போகிறேன்னா அடுத்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்ப்பா. இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பேசிடுவோம். ஃப்ரிக்ஷனில் 2 டைப்பு, ஒன்று கைனேட்டிக் ஃப்ரிக்ஷன், இன்னொன்று வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். நிலை உராய்வு. இவனை பற்றி என்ன சார் பேச போகிறோம்? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்னா என்ன, எனக்கு அது புரியலை அப்படின்னா கணக்கு கவனி. இப்போ வந்து சார் ஒரு தரை இருக்குது, தரையில் ஒரு பாக்ஸ் வச்சுட்டேன், பெரிய விஷயம் இல்லைல்ல, நல்லா இது ஒட்டிகிட்டு இருக்கு. அப்போ நல்ல கான்டாக்ட் ஃபோர்ஸ் கிடச்சிருக்கு, அதனால் ரொம்ப அதிகமான ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கிடைக்குது. எந்த அளவுக்கு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னால் இதை நகர்த்தவே முடியல, அப்போ அது ஸ்டாட்டிக். அப்போ இந்த பாடி என்ன ஆகுது? ரெஸ்ட் சுச்சுவேஷனுக்கு போகுது, ஓய்வுங்கிற நிலைமைக்கு உட்படுது. சரி சார், ஓய்வு ஆகிடுச்சு. அப்போது இந்த இடத்துலையும் ஃப்ரிக்ஷன் இருக்குது. இதுக்கு ஃபார்முலா இருக்கான்னா இப்படி தான் யூஸ் பண்ணோம். இது பேர் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். Fs is equal to mu time L into N. அது என்ன சார் mu L? இந்த அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாரு. mu L னா என்னென்னா லிமிட்டிங் வேல்யூ ஆஃப். எப்படி சொல்லக்கூடாது இது ஆக்சுவலாக, இதுக்கு ஃபார்முலா டைரெக்டாக சொல்ல முடியாது, இப்படி மாற்றிக்கணும். இது பேர் மியூ எஃப்எல், இது பேர் மியூஎஸ். மியூஎஸ்னா ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல எந்த அளவுக்கு ஹை அமௌண்ட் ஆஃப் ரஃப்னஸ் இருக்குது அப்படிங்கிற மெஷர் பண்ணுற வேல்யூ. அப்போ இது பேர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், மற்றபடி அது ஒன்றுமே கிடையாது. நான் உனக்கு வந்து இந்த எஃப்எல்லை பற்றி பேசணும் அப்படின்னா லிமிட்டிங் வேல்யூ. இட் இஸ் அ லிமிட்டிங் வேல்யூ, வரம்பீட்டு மதிப்பு. அது என்ன சார் வரம்பீட்டு மதிப்பு? நான் கவனிப்பேன், அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கன்ஃபியூஷன் ஆகிடாத. லிமிட்டிங் வேல்யூங்கிறது ஒன்றும் இல்லை சார், இப்போ இது இப்படி இருக்குது இல்லையா, இது நகரலை, பட் நான் என்ன பண்ணுறேன், நல்லா பிடிச்சி தள்ளுறேன், அப்போது ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் இந்த இடம் உடஞ்சிக்கிட்டாவது நகரணும் இல்லையா, நகர்த்திடலாம். அப்போ எந்த ஒரு பாயிண்டில் இந்த ஸ்டாட்டிக் கான்செப்ட் பிரேக் ஆகுமோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னது? லிமிட்டிங் வேல்யூ தான். லிமிட்னா இதுதான் வரம்பு, இந்த வரம்புக்கு மேலே நீ நடந்துக்காதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் உனக்கு இவ்வளோதான் லிமிட் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா அதுக்கு மேலே இன்னும் நடந்துரும்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல ஏன் லிமிட்டிங் சார் சொல்கிறேன்னா, இதுக்கு மேலே என்ன நடந்துடும்? நகர்ந்துடும். அப்போ ஃப்ரிக்ஷன் நான் எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை தாண்டி லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனாக தான் கால்குலேட் பண்ணும். அதாவது எந்த ஒரு பொருளுமே நகராமே வந்துடாது, நகரணும். ஆனால் அது எந்த லிமிட்டில் நகரும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறதா லிமிட்டிங் வேல்யூ. இது நல்லா நீ ஞாபகம் வச்சுக்கோ. லிமிட்டிங் வேல்யூ எதை பொறுத்து சார் இருக்கும்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நார்மல் ரியாக்ஷன். எந்த அளவுக்கு இங்கே நல்லா டச்சாக இருக்கும், அப்போ அந்த அளவுக்கு என்ன கிரியேட் ஆகிட்டே இருக்கும்? லிமிட்டிங் வேல்யூ கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரி சார், ஓகே. இன்னொன்று என்ன இருக்குது? கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். இந்த கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவேன்? எஃப்கேன்னு சொல்லணுமா?
இதுலேயுமே 2 டைப் இருக்குப்பா. இதுலேயுமே 2 டைப் இருக்கு. ரோலிங் ஃப்ரிக்ஷன், இதில் ஒரு எக்ஸாம்பிள் ரோலிங் ஃப்ரிக்ஷன். இன்னொரு ஃப்ரிக்ஷன் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ரோலிங் அப்படின்னா சுழல், சுழல்னு சொல்லலாம், இல்லையா சுற்றுதல்னு சொல்லலாம், சுழற்சின்னு சொல்லலாம். தமிழில் நிறைய வார்த்தை இருக்குது. சுழற்சி உராய்வு, இது வந்து நழுவு உராய்வு. சரியா? சுழற்சி உராய்வு, நழுவு உராய்வு அப்படின்னா என்னென்னு இப்போ சொல்கிறேன் பாரு. இதுக்கு இந்த டயக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டயக்ராமில் உனக்கு என்ன கண்ணுக்கு தெரியுதுங்கிறது தென்பட்டா பாரு. இப்போ ஒரு பாக்ஸை ஒரு அரசன் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி இழுக்கிறாரு. ஒரு பாக்ஸை என்ன பண்ணுறாரு? ஒருத்தர் கட்டி இழுக்கிறாரு. அதுவே இன்னொருத்தர் வந்து கீழே சக்கரங்களை பொருத்தி இழுக்கிறாரு. இதுதானே ஈஸியாக இருக்கும். நார்மல் ட்ரங்கு போட்டு இழுத்துட்டு போகிறதுக்கு அதே ட்ரங்கு போட்டு கீழே 2 சக்கரத்தை வச்சா சூட் கேஸ் ஆகுது. அப்போ அதை இழுத்துட்டு போகிறது ஈஸியாகுது இல்லை? ஆனால் ஏன் அப்படி ஆகுது? அது சயின்ஸ் என்னங்கிறது நமக்கு தெரியும். சரி, இதுதான் நான் இப்போ நடப்புகிறேன் பாரு. ஏன்னா இப்போ இவர் இந்த பக்கம் இருக்கிறாருன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இந்த பக்கம் டெவலப் ஆகும். இவர் இந்த பக்கம் இழுத்தாருன்னா இந்த பக்கமும் என்ன கிரியேட் ஆகும்? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அதான் சக்கரத்தோட கான்செப்டே அதுதான். ஏன்னா இப்போ பாரு, உனக்கு இது புரிய வைக்கிற பாரு. ரோலிங் ஃப்ரிக்ஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனை பற்றி பேசுவோம். ஸ்லைடுன்னா சறுக்கிட்டே போகிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதை பிடிச்சி இழுத்துட்டு ஒருத்தர் கயிறு கட்டி இழுக்கிறாருன்னு வச்சுக்கலாமே. இது நகரதுன்னே வச்சுக்குவோம், ஏன்னா நகர்றது தானே. ஆனால் இங்கே என்னன்னா, இங்கே பாரு நிறைய கான்டாக்ட் டச் ஆகிருக்கு. நல்லா நான் வச்சுக்குவோம். இங்கே என்ன இருக்கு? மோர் சர்ஃபேஸ். More surface means more contact. More contact means more friction. More friction means அது வந்து நகர்த்துறது கஷ்டம். புரிஞ்சு ட்ரை பண்ணு. இப்போ பாரு, இதுவே சார் வந்து ரோலிங் எடுத்துக்கிறேன். இப்போ ரோலிங்கில் என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா பாரு, இவ்வளோதான். ஓகேவா? இந்த இடத்துல லெஸ் சர்ஃபேஸ் தான் டச் ஆகுது. less surface touch ஆகுது. so less surface mean less normal. less normal means less friction. பாயிண்ட் புரியுதா? அப்ப எது பெட்டர்? ரோலிங் ஃப்ரிக்ஷன் பெட்டர் ஃபார் மோஷன். ஒரு உடம்ப நகர்த்திட்டு போறதுக்கு சரியான இதாக இருக்கும் ரோலிங் ஃப்ரிக்ஷன். அப்ப எந்த வேல்யூ அதிகமாக இருக்கும்? ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் தான் அதிகமாக இருக்கும் கம்பேரிங் டு ரோலிங் ஃப்ரிக்ஷன். ரோலிங் ஃப்ரிக்ஷன் என்னவா இருக்கும் சார்? கம்மியாக இருக்கும். பாயிண்ட் புரியுதா? வேல்யூ வைஸ்ல யாருக்கு ஃப்ரிக்ஷன் அதிகம்? ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். யாருக்கு வேல்யூ கம்மி? ரோலிங் ஃப்ரிக்ஷன், ரோலிங் ஃப்ரிக்ஷன், ரோலிங் ஃப்ரிக்ஷன். புரியுதா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்டும் கூட. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அதனால தான் இப்போ இந்த டயக்ராம் பார்த்தோன்னா உனக்கு புரியும். இந்த இடத்துல என்ன ஆகுது? சர்ஃபேஸ் 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 சர்ஃபேஸ். புரியுதா வித்தியாசம்? ஸோ அப்போது இந்த மாதிரி தான் வந்து அந்த இயக்கம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மற்றபடி அதே வெயிட்டு தான், சேம் வெயிட்டு தான், சேம் பட்டி தான். பட் இந்த இடத்துல ஃப்ரிக்ஷனை குறைக்கிறது மூலமாக எனக்கு வந்து ரிலேட்டிவ் மோஷன் அதிகமாகும். ஏன்னு கேட்டால் ரிலேட்டிவ் மோஷன் நிறைய இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரிக்ஷனும் நிறைய ஆகிடும். ஆனால் எனக்கு ரிலேட்டிவ் மோஷன் நிறைய இருக்கிறப்பயே ஃப்ரிக்ஷனை கம்மியாக்கிறதுக்கு ஒரு அட்வான்டேஜ் யூஸ் பண்ணுறது சக்கரங்கள். அப்படிதான் சக்கரம் உள்ள வருது. சரியா? இதே சக்கரத்தை ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணாலும் பிரச்சனை தானே, ஏன்னா சர்ஃபேஸ் நிறைய இருக்கும். சக்கரம் அந்த காலகட்டத்தில் ஸ்கொயர் ஷேப்பும் பண்ணாங்க. இப்போ இல்லை, ஆதி காலகட்டத்தில் சக்கரங்கள் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணி இழுத்துட்டு போவாங்க. அப்புறமேட்டுக்கு அதை தட்டி விட்டு சர்க்கிள் ஆகிறப்போ ஈஸியாக இருந்துச்சு. அன்றைக்கி டைமில் சயின்ஸ் யூஸ் ஆகலை. ஓகே, ஸ்கொயருக்கு பதிலாக சர்க்கிள் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் நமக்கு இந்த காலகட்டத்தில் ஏன் சர்க்கிள் யூஸ் பண்ணுறாங்கன்னா லெஸ் சர்ஃபேஸுங்கிற கான்செப்ட் தான் யூஸ் ஆகுது. அப்போ ஃப்ரிக்ஷனுங்கிற ஒரு விஷயம் என்ன அது உள்ள வருதுங்கிறத புரிஞ்சுக்கணும். கிளியரா? கொஸ்டின் பார்க்கலாமா? ரைட், இது ஒரு PYQ. படிச்சு பார்க்கலாமா? ஒயிட் எடுத்துக்கோமா? ஒயிட். Which one of the following statement, இதில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ல இஸ் இன்கரெக்ட்? அப்போ 3 கரெக்ட், ஒரு இன்கரெக்ட். ஓமனா படிச்சு பார்க்கலாம். கனகாவணி. ஆப்ஷன் ஏ, ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஸ்மாலர் தென் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். எஸ்,
ரோலிங் ஃப்ரிக்ஷன் கம்மியாக தான் இருக்கும். யாரை கம்பேர் பண்ணுறப்போ? ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனை கம்பேர் பண்ணுறப்போ. ஏன்னா ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் வேல்யூ அதிகம். அப்போ இது கரெக்டு. இதை என்னால் சூஸ் பண்ண முடியாது. Limiting value of static friction is directly proportional to normal reaction. Yes, limiting value FL is directly proportional to normal reaction. So இது கூட correct. Frictional force oppose the relative motion. ஆனா relative motion அப்படிங்கிறது relative motion க்கு frictional force எப்பவுமே எப்படி எந்த சைடுல தான் இருக்கும்? opposite direction தான் இருக்கும். This is also correct. And finally இதான் ஆன்சரா இருக்கும். பட் இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம். Coefficient of sliding friction. அது என்ன சார் coefficient of sliding friction? μk தான். Has a dimension of length. length ஓட dimension வச்சிருக்கு. கண்ணா நான் மறுபடியும் சொல்றேன். இந்த வேர்டை மார்க் பண்ணிக்கோ. ஐ மீன் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா சில கோஎஃபிஷியன்ட்டுக்கு யூனிட் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் லெஸ் தான். அது ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனோ, ரோலிங் ஃப்ரிக்ஷனோ, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோ, வாட் எவர் ஃப்ரிக்ஷன், எந்த ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் வந்தாலும் அதுக்கு என்ன கிடையாது? டைமென்ஷன் ஃபார்ம்ல கிடையாது. ஆனால் இவன் என்ன சொல்லிட்டான்? லென்த்தோட டைமென்ஷன் இருக்குங்கிறான். இன்னும் இருக்காது இல்லை. இன்கரெக்ட். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டியா. வீட்டில் கேட்டதானே. ஸோ ஸ்டேட்மெண்ட்டாக கேட்குறப்போ நமக்கு இந்த அளவுக்கு புரிதல் இருந்தாலே போதும். ஸ்டேட்மெண்ட் இதுக்கு மேலே போக மாட்டாங்க. அப்புறம் சம்மில் இருக்கக்கூடிய சில ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். கிளியரா? எது நோட் பண்ணணும்? இது எழுதியாச்சா? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் லிமிட்டிங் வேல்யூ கான்செப்ட் எழுதி. நெக்ஸ்ட் போகலாமாப்பா? ஸோ இது ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனுக்கான கான்செப்ட். சரி சார், இது ஓகே, அண்டர்ஸ்டாண்டபிள். எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ பாடி டயக்ராம் ரிலேட்டடாக சொல்லுங்கள் சார் அப்படின்னா கணக்காக ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்க்கு எப்படி வந்து நான் ஃப்ரீ பாடி டயக்ராம் போடுறது கற்றுக்கலாம். கணக்கு உனக்கு ஒரு பாக்ஸ் எப்படி நார்மலாக சர்ஃபேஸில் இருக்குன்னா கண்டிப்பாக என்ன வெயிட் கீழே இருக்கும்? எமர்ஜி. சரியா? இந்த பாக்ஸோட மாஸ் எம்னா எமர்ஜி கீழே இருக்கும், ஏஎம்ஜி. சரி, இப்போ கண்டிப்பாக இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன கிரியேட் ஆகும்? நார்மல் கிரியேட் ஆகும். சரியா? இப்போது லிசன், இந்த பக்கம் இதை இழுத்துட்டு போகிறேன். இது இஸ் அ ரஃப் சர்ஃபேஸ். அப்போ இந்த பக்கம் ஃபோர்ஸ்,
அப்போ ஆக்சலரேஷன் இந்த பக்கம். அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எங்கே சார் வருவான்? அவனுக்கு பிளேஸ் எங்கே இருக்குது? இந்த டைரெக்ஷனில் இருக்கும். அந்த கலர் பிங்க் கலர். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எந்த பக்கம் இருக்கும்? சிக்கு 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 சிக்கு. ஸோ இதுதான் என்னது? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். ஓகே, இது எப்படி ஃபார்முலாவாக மாற்றுறது? கண்ணா நீ ஒன்றும் பயப்பட தேவையில்லை. கவனி, ஆக்சலரேஷன் சைடு இருக்கிறது பாசிட்டிவ், அப்போ எஃப் பாசிட்டிவ். ஆக்சலரேஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து ஃப்ரிக்ஷன் எப்பயுமே ஆப்போசிட் தான் இருக்கும். நீ எப்பயுமே அது என்னது? மைனஸ் தான். ஏன்னா ரேடியல் மோஷன் ஆப்போசிட் தான் வரும். ஈக்குவல் டு இந்த மாஸ் இன்ட்டு இந்த ஆக்சலரேஷன். சார் இந்த ஆக்சலரேஷன் மட்டும் தனியாக கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் ஃபோர்ஸ் டிவைடட் பை டோட்டல் மாஸ். இதுவுமே தனியாக ஒரு கான்செப்ட். நெட்டு ஃபோர்ஸ் டிவைடட் பை நெட்டு மாஸ்ன்னு கூட சொல்லலாம். இது தனித்தனியாக முன்னாடி சம்மில் போட்டு காட்டியிருக்கேன், பார்த்துக்க. சரி, இதோட முடிஞ்சானா? இல்லை, இங்கே தான் பாயிண்ட். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்க்கு உன்னால் ஒரு ஃபார்முலா கொடுக்க முடியும். இது நகர்ந்துச்சுன்னா கைனெட்டிக் மோஷன் தானே. அப்போது இட்ஸ் நத்திங் பட் μkn ஈக்குவல் டு ma. இன்னுமே நீ பிரிக்கலாம். μk விட்டுரு, அது கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். எனக்கு தான் உனக்கு தெரியுமே, எனக்கு ஆப்போசிட்லையா இருக்கா? mg. இப்படி தான் நகர்ந்துக்கிட்டு இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப்படி நகரலை, இப்படி தான் நகருது. நான் மேலே கீழே ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். ஏன் ஈக்குவலாக இல்லைண்ணா? இப்படி போகாது, இப்படி இல்லையா, இப்படி போகும். இமேஜின், பொட்டி இப்படி தான் போயிட்டு இருக்கு, இந்த பக்கம் தெளித்துட்டு போகிறான்னா மேலே கீழேயும் ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ n ஈக்குவல் டு என்ன? mg. இதுக்கெல்லாம் ஆக்சலரேஷன் என் சைடு போகுதுன்னு பார்க்க தேவையில்லை. ஏன்னா பாக்ஸ் இன்சைடு போகிறதுனால மேலே கீழேயும் நமக்கு என்னப்பா? ஈக்குவல். நமக்கு என்னது? மேலே கீழேயும் ஈக்குவல். அப்போ இந்த இடத்துல என்ன போடலாம்? mg ஈக்குவல் டு mg. இப்படி தான் முடியும். இதெல்லாம் கொஸ்டின் பேப்பரில் என்ன கொடுத்துருக்கானோ அதை வச்சு தான் போடணும். சரி சார், ஓகே சார். ஸ்லைடிங் ரைட். இப்போ வந்து ஆக்சலரேஷன் இந்த பக்கம் டவுன்வர்ட் டைரக்ஷன். யூனோ தட் இந்த பக்கம் என்ன வரும்? டைரக்டா mg sin theta. ஓகே, அதில் சொல்லணுமா? திஸ் இஸ் mg, திஸ் இஸ் mg cos theta. இந்த இடம் தீட்டானா, அப்போ இந்த இடம் mg sin theta. நான் எடுத்துட்டு இருக்கேன் கிளாஸ் அப்புறம். ரைட், இப்போ இந்த பக்கம் போயிட்டு இருக்கு இல்லையா? இட்ஸ் அ ரஃப் சர்ஃபேஸ். ரஃப் சர்ஃபேஸ் மீன்ஸ் ஆக்சலரேஷன் சைடுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல யூ கெட் பிரிக்யூஷன். என்ன பிரிக்யூஷன்? கைனெட்டிக் பிரிக்யூஷன். இது கூட கைனெட்டிக் பிரிக்யூஷன் தான். சரியா? சரிப்பா, கவனி. ஆக்சலரேஷன் சைடு பாசிட்டிவ், அப்போ mg sin theta பாசிட்டிவ், mg sin theta பாசிட்டிவ். மைனஸ் மைனஸ் மைனஸ், opposite direction minus minus minus, which is equal to in the mass into இதோட acceleration. இன்னும் நீ போடலாம். இப்போ என்ன பண்ணுவேன்னா, ஜஸ்ட் அடுத்த ஸ்டெப்பில் நீ ஃபார்முலா போட. டயக்ராம் பார்க்கோத, டயக்ராமே பார்க்காது. மியூகேக்கு ஃபார்முலா, சரி எஃப்கேக்கு ஃபார்முலா மியூகே டைம் n ஈக்குவல் டு ma. நெக்ஸ்ட் கணக்கு கவனி. இதுதான் நார்மல் சர்ஃபேஸ் இருந்தால் 90 டிகிரியில் நார்மல். நார்மலுக்கு ஆப்போசிட் என்ன இருக்கு? mg cos theta. mg cos theta, mg cos theta. அப்போ n ஈக்குவல் டு என்னப்பா அந்த இடத்துல? mg cos theta. அப்போ அது உள்ள தூக்கி போட்டால் ஃபைனல் ஃபார்முலான்னு கிடையாது, இது புரிஞ்சுக்கோ. mg sin theta மைனஸ் மியூகே எனக்கு பதிலாக mg cos theta ஈக்குவல் டு mg. இப்படி தான் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்ளை ஆகும். இன்னுமே நீ நிறைய இதில் சொல்லித்தரங்க கவனிப்பா. இப்போ வந்து ஒரு டேபிள் இருக்குது, டேபிள். இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, பாக்ஸ். இது ஒரு த்ரெட் மூலமாக ஒரு புள்ளியில் கனெக்ட் ஆகி இப்படி இருக்குது. திஸ் இஸ் a 5 kg, திஸ் இஸ் a 2 kg. அதனால் என்ன ஆகுது? இப்படி இந்த இங்கிருந்து அப்படியே கீழே போயிட்டு. அப்போ ஆக்சலரேஷன் இதுக்கு இந்த பக்கம், இதுக்கு டவுன்வர்ட் டைரக்ஷன். சரி, இப்போ எப்படி சார் போகிறது? 2 kgக்கு போட்டா 2 kgக்கு இந்த பக்கம் என்ன இருக்குது? டென்ஷன் ஃபோர்ஸ் T. டென்ஷன் ஃபோர்ஸ் T இந்த பக்கம் இப்போ நகர ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆப்போசிட், இது வந்து ரஃப் சர்ஃபேஸ். அப்போ ஆப்போசிட்டில் என்ன கிரியேட் ஆகும்? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் FK, கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். அப்போ ஆக்சலரேஷன் சைடு இந்த பக்கம் பாசிட்டிவ், அப்போ டென்ஷன் ஃபோர்ஸ் பாசிட்டிவ் மைனஸ் இந்த பக்கம் என்ன வரும்? FK, இந்த மாஸ் இன்டு இந்த ஆக்சலரேஷன்.
அப்போ MIA. இன்னுமே போட்டா T equal to mu K N equal to MIA. N கீழே வந்து mg. அப்போ இந்த இடத்துல 2 இருக்குதுனால 2g, mass 2 kg. ஸோ நான் சார் 2 எடுத்துக்கிட்டேன். அப்போ T equal to mu K time 2g which is equal to MA. ஓகேவா? இந்த முன்னாடியெல்லாம் நல்லா படிச்சிருந்தேன்னா இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். சரியா? அதாவது சொன்னல ஃப்ரீ பாடி டயக்ராம் போக போக பார்த்தோன்னா நீ இந்த ஃபார்முலா மெமரி பண்ணிகிட்டு இருப்ப மறுபடியும். இதை நிறைய பேர் ஷார்ட் கட்டுமா. சரியா? அந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு போட்டு ஷார்ட் கட்டுமா. இது எதுவும் ஷார்ட் கட்டில் எதுவும் கிடையாது. கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டேன். சரியா? ஃப்ரீ பாடி டயக்ராமில் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன்னா ஒவ்வொன்றுக்கெல்லாம் ஃபார்முலா படிக்க முடியாது. எத்தனை ஃபார்முலா படிப்பேன்? சரி, அதனால் நான் எதுக்குமே ஃபார்முலா வந்து ஒரு 4 ஃபார்முலா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நீ கான்செப்டை புரிஞ்சு தான் ஆகணும். ஏன்னா கிரியேட்டிவ் சம் கொடுத்தா மாட்டிக்குவேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கிரியேட்டிவ் சம்முக்கும் ஷார்ட்கட் கொடுக்குறப்ப நல்லா மாட்டுவேன். அதனால் ஷார்ட்கட்டெல்லாம் யோசிக்காது. இன்னொரு கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, கான்செப்டை புரிஞ்சுக்கப்பாரு. சரி, இவனுக்கு வரையிலாமா பை கேஜி கீழே என்ன இருக்குது mg, இவன் வெயிட்டு 5g. அப்போ இது கூட மாற்றிக்கலாம்ல? மாற்றலாம் வேணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, 2a கவனி. மேலே என்ன இருக்குது? டென்ஷன் T, ஆக்சிலேஷன் டவுன்வர்ட் டைரக்ஷன் பாசிட்டிவ். அப்போ 5g பாசிட்டிவ், டென்ஷன் T நெகட்டிவ், which is equal to இதோட மாஸ் 5 kg into ஆக்சிலரேஷன். அப்போ 5a. டென்ஷன் மட்டும் வேணும், அந்த பக்கம் ப்ளஸில் கொண்டு போ, இதை மைனஸில் கொண்டு பா. அப்போ 5g ப்ளஸ் மைனஸ் 5a which is equal to ப்ளஸ் t. இந்த t தூக்கி இங்கே போடுப்பா. இதானே அது? அப்போ நெக்ஸ்ட் நீ போட்டுக்கோ, அப்படியே போயிட்டே இருக்கும். சரியா? ஸோ எந்த டயக்ராம் கொடுத்தாலும் பயப்படாமல் எந்த சைடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத மட்டும் நீ பொறுமையாக பார்த்தாலே போதுமானது. சரியா? ஒரு த்ரெட்டு மாறி இருந்துச்சுன்னா T1 T2 கான்செப்ட். த்ரெட்டு மாறலைங்கிறப்ப இதில் எல்லாமே வந்துடும். உனக்கு இந்த இடத்துல என்ன ஃபோர்ஸ் வருது? டென்ஷன் ஃபோர்ஸு. இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸு. இந்த இடத்துல நார்மல் ஃபோர்ஸு. இந்த இடத்துல வெயிட் ஃபோர்ஸு. ஸோ அப்போ இந்த மாதிரி கம்பைன்டு ஃபார்ம் கேட்குறது தான் அவனுக்கு அட்வான்டேஜ். சரியா? இதில் டபுள் புள்ளி சம்பு இருக்குது. ஒரு த்ரெட்டு கயிறு வரும், இங்கே ஒரு புள்ளி இருக்கும், இதோட கனெக்ட் பண்ண இன்னொரு புள்ளி இருக்கும். இங்கே இழுத்தனா இங்கே 2 டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கும். அது அடுத்த லெவல் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங். முதல்ல இந்த சால்விங் நீ இப்போ மாஸ்டர் பண்ணால் அடுத்து வந்து அந்த லெவல் ப்ராப்ளமுக்கு ஈஸியாக போயிடலாம். ஸோ அதனால தான் அதை கட் பண்ணிவிட்டேன். அது நடத்தாமலாம் கிடையாது, நடத்த தெரியாமல் கிடையாது. நான் இது நடத்திட்டு உடனே அது நடத்துகிறேன்னா நீ இதை படிக்கிறதுக்கு மனசை விட்டுருவேன். ப்ளஸ் அது ஏன் நடத்துகிறேன்னா பேப்பர் டிஃபிகல்ட்டாக வந்துச்சுன்னா டபுள் புள்ளி சம்முக்கு போவான். சிங்கிள் புள்ளி இருக்காது, டபுள் புள்ளி இருக்கும். இங்கே இன்னொரு புள்ளி போட்டு கனெக்ட் பண்ணி இன்னும் கொண்டு வந்திருப்பான். அது ஈஸி தான். டிஸ்பிளேஸ்மெண்ட் டபுள் டைம் நடக்கும், அது மட்டும் நான் வச்சுட்டா போதும். சரி, அது இப்போ நம்ம டபுள் புள்ளி சம்மெல்லாம் அட்வான்ஸ் லெவல். இப்போ நான் அதை நடத்த போகிறது அதான் அப்புறம் நான் லேட்டராக நடத்திக்கிறேன். சரி, இந்த மாதிரி ஃப்ரீ பாடி டயக்ராமில் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை நீ அப்ளை பண்ணி லேர்ன் பண்ணிக்கணும். நோட் பண்ணிக்கோ. ஒரு சம் பார்த்து நோட் பண்ணிக்கலாமா? வெயிட்டியா கவனி. 2007 கேட்டது. A block B is pushed momentarily something. இந்த Bங்கிற பிளாக்கை ஒரு மொமெண்டம் அப்படின்னா நகர்த்துறாங்க. சரியா? இது தெளிவாக தெரியுதுல்ல? நான் கவனி மாட்டி சொல்கிறேன். A block B தான் இங்கே Bங்கிற ஒரு பிளாக் இருக்கு. புஷ்டு மொமெண்டக்லி. புஷ்னா இப்படி இழுக்கிறாங்க. என்ன மொமெண்டக்லினா ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டி இருக்கு, இந்த மாஸ் அண்ட் வெலாசிட்டி அதான் மொமெண்டம். அங்கே வந்து இழுக்கிறாங்க. சரியா? மொமெண்டக்லின்னு எது நடந்தது? ஒரு இடத்துல இருந்து நகருது. அலாங் வித் ஹாரிசான்டல் சர்ஃபேஸ். இந்த ஹாரிசான்டல் சர்ஃபேஸை பொறுத்து நகருது. வித் இனிஷியல் வெலாசிட்டி V. வெலாசிட்டி எவ்வளோ? V. இஃப் மியூ இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ஸ்லைட் ஆகுதுனால ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் மியூ பிட்வீன் B அண்ட் சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ்க்கும் இந்த B பிளாக்குக்கும் நடுவில் எவ்வளோ கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னா மியூங்கிற கோஎஃபிஷியன்ட் இருக்கு. The block B will be comes to rest after time. எந்த டைமுக்கு மேலே இது ரெஸ்ட்டுக்கு வரும்? இப்போ என்ன கேட்குறான்? டைம் கேட்குறான். எந்த டைமுக்கு மேலே இது ரெஸ்ட்டுக்கு வரும்? பிடிச்சி இழுத்துட்டே போனால் அது ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் நின்றும். அப்படி நிற்கிறது எந்த டைமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறான். இல்லை சார் டைம் கேட்குறான். போன லெசனுக்கு போ, கலீலியோ ஈக்குவேஷன்ஸ். சரியா? டைமுக்கு என்னென்ன ஃபார்முலா கலீலியோ ஈக்குவேஷன் என்ன சொல்லியிருக்காரு? V = U + AT. இன்னொன்று S =
UG plus half AT square. மூணாவது ஈக்குவேஷன் எடுத்துக்காத. மூணாவது விஷயம் ஏன் எடுத்துக்கூடாது? ஏன்னா அதில் டைம் இல்லை. V ஸ்கொயர் இருக்கா என்ன பார்த்து சொல்லு பார்க்கலாம். எங்கே இருக்கு டைம்? V ஸ்கொயர் ஈக்குவல் டு U ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம் AS. எங்கே இருக்கு டைம்? நோ டைம். ஸோ அதனால் தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் ஏதாவது ஒன்று பயன்படுத்தி டைம் கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, இதில் நான் என்ன சார் பண்ணேன்? டிஸ்டன்ஸ் இருக்கா? ஏதாவது இடத்துல எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்குன்னு டேட்டா இருக்கா? இங்கே தான் நமக்கு கணக்கு. இங்கே ரெஸ்ட்டுங்கிறனால ஃபைனல் வெலாசிட்டி ஜீரோவா? நீயே பிடிச்சிருக்கலாம் இந்நேரம். ரெஸ்ட்டுங்கிறான், அப்போ ஃபைனல் வெலாசிட்டி ஜீரோ. அப்போ இந்த ஃபார்முலா இல்லை. இங்கே இனிஷியல் வெலாசிட்டி அதான் கொஸ்டினில் அவனே ஓப்பனாக வாய் திறந்து விட்டான். அப்போ இதுதான் இனிஷியல் வெலாசிட்டி V. அப்போ உனக்கு ஆக்சலேஷன் கண்டுபிடிக்கலாமா? ஆக்சலேஷனுக்கு என்ன கண்டுபிடிக்கலாம்? ஃப்ரீ பேர்ட் டயக்ராம் போட்டு ஆக்சலேஷன் கண்டுபிடிக்கலாம். அப்போ டைம்க்கு இந்த இடத்துல இருக்கு. சரி, அப்போ நமக்கு ஆக்சலேஷன் கண்டுபிடிச்சா போதும். கலீலியோ நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். அப்போ எப்படி சார் ஆக்சலேஷன் கண்டுபிடிக்குது? அவனே இந்த பக்கம் இருக்குதா? இது ஒரு ரஃப் சர்ஃபேஸ். ஏன் சார் ரஃப் சார்? கொஸ்டின் பேப்பர் தரலையே. மியூன்னு கொடுத்துட்டாலே அது ரஃப் தான். கிளியரா? இந்த பக்கம் என்ன இருக்கு? வெலாசிட்டி V கொடுத்துருக்கா. ஆக்சலேஷன் அப்போ இந்த பக்கம். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இந்த பக்கம். வேறு ஏதாவது இருக்கா? வேறு எதுவுமே இல்லை. கண்ணா ஞாபகம் வச்சுக்கோ. கண்ணா நல்லா கிளியராக பாரு. இது வெலாசிட்டிங்கிறது கொஸ்டின் பேப்பரில் கொடுத்தது. ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன கிரியேட் ஆகுது? ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் சார் ஃபோர்ஸை பற்றி பேசுகிறேன்னா, வெலாசிட்டி மீட்டர் பை செகண்ட், அதை கொண்டு வந்து இந்த நியூட்டனோட கம்பேர் பண்ணக்கூடாது. அப்போ இந்த வெலாசிட்டி யாரால் கிரியேட் ஆகும்? ஃபோர்ஸால். எப்படி சார்? பாரு, F = என்ன? ma. ஏன்னா என்ன? ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தானே. அப்போ ஃபோர்ஸுங்கிறது எது? இந்த வெலாசிட்டி எது மூலமாக வந்திருக்கும்? ஃபோர்ஸ் மூலமாக தான் வரும். அப்போ மனசில் இதை வச்சுக்கோ. ஆனால் ஆக்சுவலாக அது ஒரு ஃபோர்ஸு. அப்போ ஃப்ரீ பேர்ட் டயக்ராம்னா நம்ம யாருக்கு மட்டும் தான் கொடுத்தாகணும்? நியூட்டன் யூனிட் வச்சவங்க மட்டும் தான் கொடுக்க முடியும். அதனால் நான் இவனை எடுத்துக்க மாட்டேன். நானே F போட்டுக்கிறேன். சரி, A சைடு வருது, ஆக்ஷன் சைடு வருது பாசிட்டிவ். இந்த வெக்டாருக்கு நான் Fன்னு பேர் வச்சுக்கிறேன். ஆப்போசிட்டில் இருக்கிறது மைனஸ். இந்த பாடியோட மாஸ் கொஸ்டினில் இருக்கா? இல்லை. அப்போ நானே என்ன பண்ணிக்கிறேன்? Mன்னு பேர் வச்சுக்கிறேன். பயப்படாத. ஆக்சலரேஷன் ஏன்னு நானே எடுத்துக்கிறேன். லிசன்பா, இவனுக்கு பதில் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? μkn = ma. ஏன்னா இது mg கீழே. அப்போ அதை மாற்றலாமா? F மைனஸ் μk எமா ஜியா = ma ஏவா? சரியா போச்சு அது வரைக்கும்? கண்ணா லிசன், இதுவும் ஒரு ma தானே. நல்லா நீ யோசிச்சு பார்த்தோன்னா உனக்கே புரியும். இரு அப்படி எடுத்துக்குவேண்ணா. சாரி அப்படி எடுத்துக்க பதிலாக ஐயோன்னு எடுத்துக்கிறேன். நான் போட்ட ஃபார்முலாவே எடுத்துக்கிறேன். ஏன் சார் நீங்கள் எம்ஏன்னு எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னா, கண்ணா லிசன், ஏங்கிறது சிஸ்டத்தோட ஆக்சலரேஷன். இங்கே நீ எம்ஏன்னு எடுத்துன்னு வைங்க, இங்கே என்ன சொல்கிறதுன்னா, லிசன், இந்த பக்கமும் எம்ஏ இந்த பக்கமும் எம்ஏங்கிறது எப்படி வரும்? ஈக்குவேஷனில் ரெண்டு சைடு வந்து ஒரே கான்செப்ட் கொண்டு வந்தேன்னா அது ஈக்குவேஷன் தேவையில்லையே அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வரும். அப்போ நான் இந்த எஃப் யாருந்து எடுத்தேன்? இந்த வீலேருந்து எடுத்தேன். இந்த வீனால தான் ஏ கிரியேட் ஆகுது, நல்ல நல்லா சொல்ல. ஆனால் கொஷின் பேப்பரில் கொடுத்தது வி, அதனால நான் கொஷின் பேப்பருக்கே போகிறேன். அதுக்கு தான் உனக்கு இந்த ஃபார்முலா போட்டு காட்டினேன். இது ஆல்ரெடி நியூட்டன் லா ஆஃப் மோஷனில் நடத்திட்டேன். அப்போ இன்னொரு ஸ்டெப்பு தேவைப்படுது. பொறுமையாக போடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது வந்து எஃப்க்கு சார் என்ன போட போகிறேன்? எம் வி மைனஸ் யூ டிவைட் பை டி மைனஸ் மியூ கே எம்ஆர்ஜி ஈக்குவல் டு எம்ஏ. நமக்கு என்ன தான் தேவை? ஆக்சலரேஷனுக்கு தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா கலீலியோ ஈக்குவேஷன் இது எல்லாமே இருக்கு. ஆக்சலரேஷன் மட்டும் தூக்கிட்டு போகணும். ஆனால் இதில் என்ன கேன்சல் ஆகுது? எம் காமனாக இருக்கு. எல்லா செட்லையும் எம் காமனாக இருக்கு, கேன்சல் ஆகிடுச்சு. கண்ணா லிசன்பா, கொஞ்சம் கவனி. ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் தி சிஸ்டம் கம்ஸ் டு ரெஸ்ட். அப்போ ஃபைனல் வெலாசிட்டி ஜீரோ தானே. ஃபைனல் வெலாசிட்டி இது கிடையாது, ஜீரோ. வேற ஏதாவது கேன்சல் ஆகுதா? கொஸ்டின் வேறு இருக்காப்பா? கொஷனில் சாய்ஸில்
மூச்சு ஆனால் லிசன் சாய்ஸ் படி பார்த்தோன்னா லிசன் இது ஓகே தான், இது டெக்னிக்கலாக கரெக்டு தான், நல்லா புரிஞ்சுக்கோ. இது டெக்னிக்கலாக கரெக்டு தான், இது டெக்னிக்கலாக கரெக்ட் நம்ம பண்ண முடியாதுன்னு மட்டும் பார்க்குறேன். Viscosity V/T. ஆனால் இப்போ டெக்னிக்கலாக அது கரெக்டாக தான். நான் இதில் ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். சாய்ஸ் படி இது ஓகே தான், ஆனால் நம்ம எதிர்பார்த்த சாய்ஸ் வராது. இது ஒரு நியூ ஆன்சர் தருது. நமக்கு சாய்ஸில் இருக்கிற மாதிரி கொண்டு வரணும், சாய்ஸில் இருக்கிற மாதிரி கொண்டு வரணும். சாய்ஸை பொறுத்த வரைக்கும் இவன் இந்த ஃபோர்ஸே எடுத்துக்கலப்பா. ஏன்னா கடைசியாக பார்த்தா உனக்கே புரியும். ஏன் சார் ஃபோர்ஸ் அவன் எடுத்திருக்க மாட்டான்னு நான் சொல்கிறேன். என்ன ரீசனாக வந்திருக்கும் அப்படின்னா, இது ஒரு மொமெண்டமாக தான் கொஷினில் கொடுத்துருக்கான். என்ன சார் மொமெண்டம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு பொருளை பிடிச்சி தள்ளி விட்றேன்னு வைங்களேன், ஸ்டார்ட் ஆன ஒரு கான்டாக்ட் வரைக்கும் தான் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அது மொமெண்டமை யூஸ் பண்ணுது. மொமெண்டம்னா நான் கொடுத்த ஃபோர்ஸை வச்சு நழுவிட்டு போகுது. கொஷின்லேயே அந்த வேர்டு யூஸ் பண்ணியிருக்கான், ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். அப்படி நீ தள்ளி விட்டது கொஞ்சம் நேரம் சறுக்கிட்டே போய் ஒரு இடத்துல நின்றும் இல்லை, அப்போ அதனால தான் ரெஸ்ட்டு. ஆனால் இங்கே நான் ஃபோர்ஸ் கொடுத்துருந்தேன்னா அதை எடுத்துக்கிட்டேன்னா அது பாட்டு போயிட்டே இருக்கும், ரெஸ்ட்டுக்கே வராது. இமேஜின் பண்ணிப்பார், நான் இனிஷியலில் ஃபோர்ஸ் கொடுத்துருப்பேன், ஃபோர்ஸ் இல்லாமல் நடந்திருக்காதுமா, புரிஞ்சுக்கோ. ஆனால் இது மொமெண்டமாக ஆயிடுச்சுன்னா ஃபோர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அதை அந்த மொமெண்டம் யூஸ் பண்ணிக்குது. மொமெண்டம்னா அந்த ஃபோர்ஸோட ஒரு மாதிரி தள்ளுற அந்த விசையை பயன்படுத்தி சறுக்கிட்டு வந்து அப்படியே நின்றுக்குது. அப்போ மொமெண்டம்ங்கிறது அதுவும் கான்செப்ட் தான், ரைட் தான். மொமெண்டம்ங்கிறது என்ன கான்செப்ட் அப்படின்னா, இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, இது இது எல்லாருமே பயன்படுத்துகிறது தான் மொமெண்டம். இதுவும் புரிஞ்சுக்கிறதுக்காக உனக்கு எக்ஸாம்பிள் தரேன். நீ வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் வந்து பவுலிங் போடுறப்போ அந்த பாலை அவங்க நார்மலாக போட மாட்டாங்க, கொஞ்சம் தூரம் ஓடி வந்து தான் போடுவாங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓடி வரப்போ ரன்னிங் நடக்குது இல்லையா, இந்த ரன்னிங் வந்து ஒரு ஸ்பீடு தானே. அந்த ஸ்பீடை யாருக்கு கொடுத்துட்றாங்க? பாலுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அவன் போடுறப்போ இந்த ரன்னிங்கான மொமெண்டம் இதை எடுத்துக்கும். இது ஃபோர்ஸ்னு சொல்ல முடியாது, பாயிண்டை புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த மொமெண்டமை யூஸ் பண்ணி இன்னுமே ஸ்பீடாக பால் போகுது. இது வந்து மொமெண்டம்னு சொல்லுவாங்க. மொமெண்டம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இந்த ஆளோட ஒரு ஸ்பீடை இந்த பால் கெயின் பண்ணிக்குது, அதுதான் மொமெண்டம். ஸோ இது இனிமேல் டீட்டெயிலாக நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போது இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. கொஷின் பேப்பரில் மொமெண்டமாக நகருதுன்னு கொடுத்துருக்கான். அப்போ ஆல்ரெடி போட்ட ஒரு ஃபோர்ஸு அதோட ஹெல்ப் மூலமாக இது கொஞ்சம் தூரம் நழுவிட்டு வருது அப்படி தான் கொடுத்துருக்கேன். அப்படிங்கிறப்ப நான் இந்த ஃபோர்ஸுங்கிற விஷயத்தை நான் எடுத்துக்கல. இன்னொரு விளக்கமும் சொல்கிறேன். ஃபோர்ஸ் எடுத்தால் இது என்ன ஆகாது, ரெஸ்ட்டே வராது, அது பாட்டில் போயிட்டே இருக்கும். யாராவது பிடிச்சி இழுத்துட்டே இருந்தால் அது பாட்டில் போயிட்டே தானே இருக்கும். அப்போ எஃப்ங்கிறது போகிறது டெக்னிக்கலாக கரெக்டும் கிடையாது, சாய்ஸில் தரல. அப்போ அவ்வளோதான் ஃப்ரீ பாடி டயக்ராம். அப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆக்சலரேஷன் சைடில் எதுவுமே இல்லை, ஆனால் ஆப்போசிட் சைடில் எஃப் இருக்குது. அப்போ மைனஸ் கைனடிக் ஃப்ரிக்ஷன் which is equal to இந்த மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இது என்னென்னு சொல்லலாம், μkn equal to ma. n என்னன்னு சொல்லுவேன், அது பாரு, அது mg equal to ma. gg getting cancel. அப்போ a equal to minus μkg. அப்போ a equal to minus μkg. நமக்கு ஃபார்முலா கலீலியோ v equal to u plus at. ஃபைனல் ரெஸ்ட் is equal to இனிஷியல் வெலாசிட்டி கொஸ்டின் பேப்பரில் v. a வந்து minus μkg டைம் t. சரி, ரைட், அவ்வளோதான். 0 மைனஸ் அளப்பு இருக்குன்னா v மைனஸ் μkgt. இந்த பக்கம் மைனஸ், இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ். அப்போ μkg t ஈக்குவல் டு v. டைம் மட்டும் வேணும், இது டிவிஷன். v ஈக்குவல் டு μkg. பரவாயில்ல, இதுலேயே நிறைய கான்செப்ட் அடங்கிடுச்சு, நிறைய விஷயம் இதுலேயே சொல்ல முடியுது. சரியா? v டிவைட் பை மியூ g மியூ இல்லை μkg. கொஷின் பேப்பர் இது வந்து ஏன் கேட்கலன்னா அவன் என்னென்னு எடுத்துக்க சொல்கிறான், மியூன்னு தான் எடுத்துக்க சொல்கிறான். அதனால் கொஷின் பேப்பர்லேயும் மியூன்னு தான் இருக்குது. கிளியரா நோட் பண்ணிக்கப்பா. இதிலே நிறைய கான்செப்ட் உனக்கு கவர் பண்ணிட்டேன்.
எழுதி ஆன்சர் இல்லை. நம்ம அடுத்த சம் போகலாம். இன்னும் 2-3 சம் இருக்குது, முடிச்சிடலாம். ஆனால் கவனி, அடுத்த கொஸ்டின் பாரு. கன்வாயர் பெல்ட் இதனால தானே. இது ஃபஸ்ட்டு பாரு. லிசன், a block of mass 10 kg. ஒரு மாஸ் ஒன்று இருக்கு. அந்த மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ? 10 kg weight. placed in rough horizontal surface. கீழே என்ன இருக்கு? rough horizontal surface இருக்கு. coefficient friction mu equal to 0.5. if horizontal force of 100 Newton is applied, horizontal force எவ்வளோ? 100 Newton இந்த சைடு அப்ளை பண்றாங்க. vertical forceனா இப்படி இல்லையா? இப்படி. if horizontal force 100 Newton is applied on it, then the acceleration of the block will be. question paper simple man. acceleration கேக்குறான். ஆனால் கவனி, இந்த பக்கம் என்ன எவ்வளோ ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது? எஃப் இந்த பக்கம் அப்ளை ஆகுது. இதோட வேல்யூ கொஸ்டின் பேப்பரில் 100 நியூட்டன். சரியா போச்சா? வேற என்ன கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்கான்? இது ஒரு ரஃப் சர்ஃபேஸில் இருக்குது. அதோட மியூ வேல்யூ எவ்வளோ? 0.5. ஆக்சிலேஷன் ஓவராலாக இந்த சைடு. அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸு இந்த பக்கம். ஆக்சிலேஷன் சைடு பாசிட்டிவ். ஆக்சிலேஷன் சைடு பாசிட்டிவ்னா எஃப் பாசிட்டிவ். எது மைனஸ்? friction force minus, which is equal to இந்த mass into இதோட acceleration 10a. நான் சொல்லிடுறேன். a கேட்குறான். கொஸ்டின் பேப்பரில் எது இருக்கா? ஃபோர்ஸு 100 மியூ கே என்ன, நான் டேரெக்டாக எம்ஜினே போகிறானே, ஈக்குவல் டு எம்ஏ. அடுத்து இது 100 மைனஸ் மியூ கே கொஸ்டின் பேப்பரில் 0.5. மாசு 10, ஜியோட வேல்யூ 10, மாஸோட வேல்யூ 10, ஏ வேல்யூ கேட்குறோம். ஃப்ரீ பாடி டயக்ராம், வேறு எதுவுமே இல்லை. நீ இதுக்கப்புறம் கால்குலேட் பண்ணி ஏவோட வேல்யூ நான் கண்டுபிடி. இப்போ வேறு எதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு ஃப்ரீ பாடி டயக்ராம் மட்டும்தான். புரியுதா சபரி? புரியுதா? எந்திரிச்சாச்சா இல்லை தூங்கிட்டு இருக்கியா? கேட்ட சார் நான் தூங்கவே மாட்டேன்னு என்கிட்ட நீ சண்டைக்கு வேற நேற்று. அடுத்த டைம் நிற்க வச்சிருவேன். கவனி, இது என்னது? இந்த ஒரு கொஸ்டின் பாரு. அது ஈஸி, அதை நீ ஹோம்ஒர்க்காக போட்டுக்கோ. சரியா? இதெல்லாம் நீ இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்க. 2002 கேட்ட கொஸ்டின். இதெல்லாம் நீ உட்காந்து ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணிப்பாரு. இப்போ இதை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது டைம் ஆகும். 2015 அந்த வருஷம் ஜெயி என்னமோ தெரில, நீட்டும் கங்கணம் கட்டிக்கிட்டு கஷ்டமாக தான் வந்துச்சு. சரியா? அதனால் பேப்பரே டிஃபிகல்ட்டு தான். பாயிண்ட் புரிஞ்சுக்கோ. இது ஒன்றும் 2025 மட்டும் இருக்குல்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடி 2015 இது நடந்துச்சு. பேப்பர் வந்து டிஃபிகல்ட்டாகவே வந்துச்சு. அது வரும், அதெல்லாம் தவிர்க்க முடியாது. நம்ம ரெடி ஆகிக்க வேண்டியதான் இல்லையா? ஸ்கிப் பண்ணிக்க வேண்டியதான். 2 சாய்ஸ் தான். ஏன்னா நீ ஸ்கிப் பண்ணாலும் டாக்டர் ஆவ, ரெடி ஆகிட்டாலும் டாக்டர் ஆவ. ரெண்டுக்குமே உனக்கு இருக்கு. ஆனால் முயற்சி பண்ணணும். ஆனால் கவனி, ஃபஸ்ட்டு இதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராமே இல்லை. அப்போ இது முதல்ல நீ ஃப்ரீ பாடி டயக்ராம் நீ போடணும். அதுக்கப்புறமேட்டுக்கு ஈக்குவேஷன்ஸ் கிரியேட் ஆகி இதில் இருக்க ஈக்குவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர்ஸை கொண்டு வரணும். கவனிப்பா, இதுக்கு ஃபார்முலா இருக்குது. நான் அதெல்லாம் நடத்த மாட்டேன். எத்தனை நீ ஃபார்முலா படிப்பேன்? அதெல்லாம் நடத்த மாட்டேன். a block of a of mass m1, ஏங்கிற ஒரு பிளாக் இருக்குது, அதோட மாஸ் m1, ரெஸ்ட் ஆன் ஹரிசாண்டல் டேபிள். சரி, இது முதல்ல ஃப்ரீ பாடி டயக்ராமாக கன்வெர்ட் பண்ணு. இது ஒரு ஹரிசாண்டல் டேபிள். இதுக்கு மேலே ஏங்கிற பிளாக் m1ங்கிற மாஸ் என்ன எடுத்துட்டு இருக்கு? ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் லைன் படி. a light string is connected to it. ஒரு சின்ன ஸ்ட்ரிங்னா ஒரு கயிறு இதில் கட்டப்பட்டிருக்கு. pass over the frictionless pulley at the edge of the table. இதுதான் அந்த டேபிளோட எட்ஜ்னா இங்கே ஒரு புள்ளி இருக்கு, இது வழியா பாஸ் ஆகுது. அப்போ இது வழியா என்ன ஆகுது? அந்த கயிறு கீழே போகுது. From other end, another block B of mass m2 is suspended. தொங்கப்படப்பட்டிருக்கு. இப்போ இன்னொரு இடத்துல இதுக்கு B னு பேர் வச்சா இதோட மாஸ் m2னு எடுத்துக்கோ, தொங்கிட்டு இருக்கு. Coefficient of kinetic friction between block and table is mu k. இந்த டேபிளுக்கும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய friction வந்து mu k. When the block A is sliding on the table, then tension in the string. Tension in the string அப்படின்னா T கேட்குறான். ஸ்லைட் ஆக ஆரம்பிக்குதுன்னா இது என்ன இருக்கும்?
நகர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அது இது கீழே இழுத்துருக்குன்னு அர்த்தம். ஸோ இதில் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஃப்ரீ பாடி டயக்ராம். கொஸ்டின் பேப்பர் கொடுத்த டேட்டாக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் கவனி, இந்த இடத்துல M2ங்கிற மாஸ் பேர் A, இந்த இடத்துல Bங்கிற பிளாக் M2ங்கிற மாஸ், இந்த இடத்துல ஒரு புள்ளி, இங்கிருந்து ஒரு கயிறு போய் இப்படி கனெக்ட் ஆகுது. ஸோ ஆக்சலரேஷன் டவுன்வர்ட் டைரக்ஷன், இந்த பக்கம் டவுன்வர்ட் டைரக்ஷன். அப்போ தான் ஸ்லைடு ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். சார் இந்த பக்கம் ஸ்லைடு ஆகாதா சார்னா அப்படி எதுவும் வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்குறேன்னா, இதை நீ பார்த்தாலே தெரியும், இப்படி பிடிச்சி இழுத்தோம்னா இங்கே கட்டி தொங்க விட்டா இங்கே தான் வெயிட் இருக்குது, இங்கே தான் கீழே வரும். ஆனால் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கணும், பியோட வெயிட் தான் அதிகம்னு கொடுத்துருக்கணும். சரி, ரைட், ஓகே. கனாலிசம் கனாலிசம் இது ஏமா என்ன அவ்வளோதான் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஃபஸ்ட்டு இதுக்கு போடு, M1க்கு போடு. இந்த பக்கம் டென்ஷன் T, ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ், ஆக்சலரேஷன் இந்த பக்கம். அப்போ T பாசிட்டிவ், Fk நெகட்டிவ், ஈக்குவல் டு M1 into A. கணா இது T ஈக்குவல் டு மியூ K டைம் N, கீழே வந்து M1G, மேலே வந்து நார்மல். அப்போ M1G ஈக்குவல் டு M1A. ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வை, ஏன் நான் அப்புறம் சொல்கிறேன். டென்ஷன் தான் கேட்குறான், மைண்டில் வச்சுக்கோ. அடுத்தது M2 கால்குலேட் பண்ண, கீழே பக்கம் யார் இழுக்கிறா? M2G, மேலே யார் இருக்கா? டென்ஷன் T, ஆக்சலரேஷன் டவுன்வர்ட் டைரக்ஷன் பாசிட்டிவ். அப்போ M2G பாசிட்டிவ், டென்ஷன் ஃபோர்ஸ் T நெகட்டிவ், which is equal to இந்த M2 into A. அவ்வளோதான், இதில் ஒன்றும் இல்லை. இது ரெண்டுலேயுமே ஆக்சலரேஷன் இருக்குது, சரியா? இதை வச்சு ஆன்சர் பண்ணலாம். ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நெட் ஃபோர்ஸ் டிவைடட் பை நெட் மாஸ்ன்னு போடலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஆக்சலரேஷன் எனக்கு தேவை கிடையாது அப்படின்னா. ஆனால் ஒன்றும் இல்லை, இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கோ. 1/2, அவ்வளோதான். 2 ஈக்குவேஷன் வகுத்துரு. அப்போ இதை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1 எழுது பார்க்கலாம். T minus mu K M1G equal to M1A. இதோட டிவிஷனில் இது என்னது? M2G minus T, இங்கே M2A, A கெட்டிங் கேன்சல். அதனால தான் வகுக்க சொல்லிட்டேன். உனக்கு ஆக்சலரேஷன் வேணாம் அப்படின்னா நீ வகுத்துரு. கொஸ்டின் பேப்பரில் ஆக்சலரேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீ என்ன பண்ணலாம்? நெட் ஃபோர்ஸ் டிவைடட் பை நெட் மாஸ்ங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணலாம். சார் இது அப்படி பண்ணலாமான்னா நான் அதை பற்றி இப்போ லேட்டராக சொல்கிறேன். இப்போ இதை வச்சு போடு, ஏன்னா இதுதான் உனக்கு ஈஸியான மெத்தடு. டைம் டேக்கன், பட் இதுதான் உனக்கு வந்து ஃப்ளூயண்டாக இருக்கும். சரிக்கா, நான் கவனி. ஏ கெட்டிங் கேன்சல். M2 இந்த பக்கம் கொண்டு போய் இப்போ இருக்குது, இது அந்த பக்கம் இருக்குடா. டேட்டா இருக்குடா, இது எங்கே இருக்குண்ணா? M2T மைனஸ் இதை கொண்டு போய் இருக்குண்ணா μ2, ஆல்ரெடி M1, இப்போ என்ன பெருக்கிறேன்? M2G இஸ் ஈக்குவல் டு, இதை அப்படியே குறை, இதை இதோட பெருக்கு, இந்த பக்கம் பெருக்கி அப்படியே கொண்டு போ இல்லையா? பெருக்கிட்டு அப்புறம் கொண்டு போ, என்னமோ இதை பெருக்குனா M1 M2G, இந்த M2Gயோட M1 பெருக்குது. அடுத்து Tயோட பெருக்குனா மைனஸ் M1T, ஏன்னா இந்த M1 இங்கே மைனஸ் T அந்த பக்கம் பெருக்கில் போயிடுச்சு. இப்போ உனக்கு என்ன வேணும்? மைண்டில் வச்சுக்கோ, T தான் கண்டுபிடிக்க போகிறேன். இங்கே இருக்க மைனஸ், இந்த பக்கம் வந்த ப்ளஸ். அப்போ M2T ப்ளஸ் M1T, இந்த மைனஸ் அந்த பக்கம் போனால் ப்ளஸ் M1 M2G, ஆல்ரெடி இங்கே இருக்குது, இது அந்த பக்கம் போனால் ப்ளஸ் μ2 M1 M2G. இது கிளியரா? ரெண்டுலேயும் T காமனாக இருக்கா? தூக்கி எடுத்து வெளியே வை. மீதி M1 ப்ளஸ் M2, இந்த பக்கம் M1 M2G ப்ளஸ் μ2 M1 M2G. சொல்லிய பார்த்து தானே சொல்கிறேன், உனக்கு T தானே வேணும், தேவையில்லை உனக்கு, நம்ம வகுத்து கொண்டு போ. வகுத்தா M1 M2G ப்ளஸ் μ2 M1 M2G divided by M1 ப்ளஸ் M2. சரியா? இது எப்படின்னு கன்ஃபியூஷன் ஆகிடாது. ரெண்டுலேயுமே என்ன காமனாக இருக்குது? M1 M2 எடுத்து வெளியே வச்சுக்கோ. எடுத்து வெளியே வச்சா M1 M2, ரைட்.
ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்குது? ஜி. அதையும் தூக்கி காமனாக வச்சுக்கோ. அப்போ இது எல்லாமே வெளியே போச்சுன்னா 1. இதில் என்ன மட்டும் இருக்குது? மியூ மட்டும் இருக்குது. அதான் அப்படி கொடுத்துருக்கான். m1 m2 g ப்ராக்கெட்குள்ள 1 + மியூ k டிவைடட் பை m1 + m2. புரியுதா? ஸோ இது ஃப்ரீ பாடி டயக்ராம் தான். ஃப்ரீ பாடி டயக்ராமில் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆன்சர்ஸ் கொண்டு வர ட்ரை பண்ண போகிறோம். சரியா? இந்த சம் நோட் பண்ணிக்கோ. இந்த சம் எழுதிக்க. இது எழுத வேணா, 2015 கொஷின் பிஒய்க்யூவில் பார்த்து காப்பி பண்ணிக்கோ, சொல்யூஷன் போட்டுக்கோ. அதுதான் உனக்கு தேவையாக இருக்கும். நான் வேறு சொல்யூஷன் இருக்கும். வேறு பேர் வேறு சொல்யூஷன் நடத்துவான். நான் ஒரு குறிப்பிட்ட சொல்யூஷனில் ஒன்று ப்ராக்டிஸ் பண்ண வச்சுட்டா போதும். அந்த இந்த பேப்பரை வந்து நீ இமேஜின் பண்ணி எழுதி கொண்டு வரதுக்கே 3 நிமிஷத்துக்கு மேலே தேவைப்படும். ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 நிமிஷம் 5 நிமிஷம். அடுத்து போலாமா? A conveyor belt. இதுக்கு முன்னாடி சம்ம இது நீ அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கப்பா. கவனி எழுதிக்கலாம். A conveyor belt. ஃபஸ்ட்டு இது உனக்கு என்னென்னு தெரியணும். conveyor belt அப்படின்னா இந்த பக்கமும் சக்கரை இருக்கும், இந்த பக்கம் சக்கரை இருக்கும், ஒரு பெல்ட் ஒன்று போட்டிருப்பாங்க, இது இப்படி சுற்றும். சரியா? மாவு மிஷின்லலாம் பார்த்துரு, இப்படி போய் ஜுவன்னு ஒரு இது சுற்றிட்டே வரும், கான்வயர் பெல்ட். அப்புறம் யூடியூப்பில் போட்டு பாரு என்னன்ட்டு. இட்ஸ் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் 2 மீட்டர்/செகண்ட். இதோட ஸ்பீடு கொடுத்துட்டா 2 மீட்டர்/செகண்ட். A box is gently dropped on it. இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் ஒன்று மேலே விழ வைக்கிறாங்க. பெரிய ஷிப்பிங் கம்பெனிஸில் அப்படி தான். ஐ மீன் இங்கேருந்து ஒரு பாக்ஸ் கீழே போகணுன்னா ஒரு டைம் ஒரு ஆள் கொண்டு போய்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி கான்வயரை போட்டால் இங்கே வச்சு அது பதில் என்ன பண்ணுவான், கீழே கொண்டு போகும். அங்கேருந்து ஒன்று வச்சு அங்கே ரிட்டர்ன் கொண்டு வர மாதிரி கான்வயர் பெல்ட் தான் போட்டு வேலை செய்வாங்க. சரி, ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்வயர் பெல்ட் மேலே ஒரு பாக்ஸ் ஒன்று வைக்கிறோம், ட்ராப்ட் ஆன் இட். The coefficient of friction between them is 0.5. இது ரெண்டு நடுவில் எவ்வளோ coefficient of friction இருக்கு? 0.5. The distance that box will be moved relative to belt before come to rest on it take. என்ன கேட்குறான்னா, the distance that travel. இப்போ பாக்ஸை வச்ச உடனே
அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அது நகர்ந்து போகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நகரும். அந்த நகர்ந்து இந்த பெல்ட்டுக்கு மேலே இது எப்போ ரெஸ்ட் ஆகும்னு கேட்குறாங்க. அதாவது இது எப்படி உனக்கு புரிய வைக்கிற அப்படின்னா, ஆல்ரெடி இயக்கத்திலேருந்து ஒரு பொருள் ஓய்வுக்கு வந்தால் அந்த ஓய்வில் இருக்கக்கூடிய பொருள் கொஞ்சம் இயக்கத்தை அடையும். உதாரணம், ஒரு பஸ் ஓடி போயிட்டுருக்கு, நீ ரோட்டில் இறங்குறப்போ என்ன பண்ணுவேன், டக்குன்னு குதிச்சுன்னா கொஞ்சம் தூரம் சரைச்சிட்டு போய் தான் நிற்பேன். ஆனால் கொஞ்சம் தூரம் தான் போய் கழிச்சு நிற்பல்ல, அந்த மாதிரி தான் இந்த பெல்ட் நகர்ந்துட்டுருக்கு. இது மேலே இது வச்சா இது கொஞ்சம் தூரம் சரைச்சிட்டு போய் நிற்கும். அப்போ எவ்வளோ தூரம் சரைச்சிட்டு போய் நிற்குங்கிறதான் கேள்வி. சரியா, பயப்படாத. சார் டிஸ்டன்ஸ் நீங்கள் சொல்லவே இல்லையே. கால் கலீலியோ கூப்பிடு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வேஸ்ட்டு. v = u + at. இதில் டிஸ்டன்ஸ் கிடையாது. அடுத்தது s = ut + half at ஸ்கொயர். இன்னொன்று v² = u² + 2 times. எந்த ஃபார்மில் யூஸ் பண்ணிட்டோம்? கேன் ரெஸ்ட் ஆகுது, அப்போ இந்த ஃபார்மில் தானே மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ ஏன் சார் இது யூஸ் பண்ண டிஸ்டன்ஸ் இருக்கே சார்னா இருக்குது, நான் இல்லைன்னா சொல்ல, இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே வந்து ரெஸ்ட்டுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதனால் எனக்கு பாதி வேலை இதை விட இது கொஞ்சம் மிச்சப்படுத்தி கொடுக்கும். இதில் ஆக்சலேஷன் கண்டுபிடிக்கணுமே சார், ஃப்ரீ பாடி டயக்ராம். சரியா, கண்டுபிடிக்கலாமா? சரி, கான்வாயர் பெல்ட்டு பாக்ஸு லெசன். இப்போ கான்வாயர் பெல்ட் இந்த பக்கம் போதுன்னு வைக்கலாம், அதான் 2 m/s. இப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸு இந்த பக்கம் FK. அப்போ ஆக்சலரேஷன் இந்த பக்கம் முன்னாடி பார்த்து சமம், அவ்வளோதானே. ஒழிஞ்சு பார், இது ஃபோர்ஸாக எடுத்துக்க வேணாம், ஏன்னா மொமெண்ட்டுக்கு மேலே ஞாபகம் வச்சுக்கோ, ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ FK என்னது மைனஸ் ஈக்குவல் டு MA. முடிஞ்சா அவ்வளோதானே. மியூ mg = MA. MM கெட்டிங் கேன்சல். மியூ கொஸ்டின் பேப்பரில் 0.5, ஜியோட வேல்யூ 10. அப்போ ஆக்சலரேஷன் -5 m/s². நெகட்டிவ்லேயும் வரும், ஆக்சலேஷன் நெகட்டிவ்ல இருக்குல்ல, ரிடார்டேஷன். ஏன்னா அது ரெஸ்ட் ஆக போகுது, ரிடார்டேஷனில் கரெக்டாக வரும். அவ்வளோதானே. இதுக்கு மேலே என்ன இருக்குது? போடு. v² = u² + 2 times as. எஸ் தானே தேவை, டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் பண்ணுன்னு கேட்குறான். ரெஸ்ட்டுங்கனால 0. இனிஷியல் வெலாசிட்டி அந்த பெல்ட்டோட வெலாசிட்டி தானே எடுத்திருக்கோம். இதுலேருந்து அப்படியே குறைஞ்சி தானே 0 ஆகுது. 2² + 2 times ஆக்சலேஷன் என்னப்பா, -5. டிஸ்டன்ஸு அதான் கேட்குறான். சரி, 2² 4 -10s. இந்த பக்கம் வேணா +10s = 4. அப்போ s = 4/10. அப்போ 0.4 மீட்டரா? சாய்ஸ் இருக்கா? இருக்கு. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. இதுவும் PYQ தான். புரியுதா? இப்போ கலீலியோ ஈக்குவேஷனையும் ஃப்ரீ பாடி டயக்ராமும் கம்பைன் பண்ணுற கொஞ்சம் நாலேஜ் மட்டும் டெவலப் பண்ணிக்கிட்டோம்னா இதெல்லாம் போட்டுடலாம். பயப்படலாம் கூடாது. என்ன பண்ணலாம், ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டு தான் இருக்கணும். இப்போ இதில் ஏதாவது புதுசம் இருக்கா, இதில் ஏதோ புது கான்செப்ட் இருக்கா? கிடையாது. அந்த கான்வாயர் பெல்ட்டு மட்டும்தான் புது கான்செப்ட். மற்றபடி முன்னாடி பார்த்த அதே சம் தானே. இது அந்த என்ன பார்த்தோம், அந்த டைம், அது ரெஸ்ட்டு வரதுக்கு முன்னாடி எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தானே சொன்னேன். அந்த இது தானே. அதில் டைம் கண்டுபிடிச்சோம், இதில் என்ன கண்டுபிடிக்கிறோம், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஆனால் ரெண்டுலேயுமே என்ன காமன், ஃப்ரீ பாடி டயக்ராம் யூஸ் பண்ணி ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறோம். ஃப்ரீ பாடி டயக்ராம் யூஸ் பண்ணி ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறது ரெண்டுலேயுமே காமன். அண்ட் எந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணணும், கலீலியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். அதில் எந்த ஃபார்முலா சூஸ் பண்ணுறதுங்கிறது நீயே 2 நிமிஷம் யோசிச்சு பார்த்தா 3 ஃபார்முலா இருக்குது. அதில் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, நீ 2 நிமிஷம் யோசிச்சுன்னா உனக்கு ஆன்சர் இருந்துச்சு. ஏன்டா கீழே வந்துட்டே இருக்கு.